ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சிங்சானோட த ஸ்பைசி காசுகாபே டான்ஸருங்கிற மூவியை தான் பார்க்க வந்திருக்கோம். நான் இந்த மூவிக்காண்டி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம சிங்சானோட டைனோசர் மூவியை நான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் அது பார்க்க முடியாம ஆயிடுச்சு. அதுதான் நம்ம சிங்சான் இந்தியாவில் முதல்ல தேட்டரில் வந்த மூவி. அது ஒரு ரீசனாக இருந்தாலும் இந்த மூவியில் நம்ம சிங்சான் இந்தியாவுக்கு வந்து அங்கே நடக்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த மூவியில் காட்டியிருக்கவே செஞ்சிருந்தாங்க. எனிவேஸ், நம்ம தலைவனை பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தது எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தில் காமெடி, எமோஷனல், அட்வென்ச்சர்னு எல்லாமே தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீனுக்கு நடுவில் நிறைய சாங் போடுறாங்க. அந்த சாங் கண்டி இந்த மூவி மறுபடியும் பார்க்கலாம் போல, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த மூவியோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா, நம்ம போச்சன் வந்து இதுல கொஞ்சம் வில்லத்தனமா மாறி தான். அப்படி மாதிரி நம்ம போச்சனை எப்படி சிங்சானோட ஃப்ரெண்ட்ஸும் பழையபடி மாத்துறாங்க அப்படிங்கறது அந்த ஸ்டோரியே. கதைக்கு ஏற்ற மாதிரியே நல்ல காமெடியா, எமோஷனலா செமையாவே பண்ணிருப்பாங்க. நம்ம இந்தியா வேற நல்லாவே காட்டியிருப்பாங்க. இங்க என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க டீட்டெயிலா அங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம போச்சனை பத்தி இதுல சொல்லணும்னா, அவனை அந்த நெகட்டிவ் கேரக்டர்ல செமையாவே காட்டியிருக்காங்க. ஏன்னா நம்ம போச்சன் வந்து எப்போதுமே அவ்வளவு பேச மாட்டான், சைலண்டாவே இருப்பான். அவனை இதுல வந்து நெகட்டிவ் கேரக்டர்ல மாசா காட்டியிருக்காங்க. எனிவேஸ் காய்ஸ், எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது. எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தை தான் நான் சொல்லியிருந்தேன். நீங்க நம்ம சிங்சான் படத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு, இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.